கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட கால முதலீட்டு பங்கிலிருந்து எப்பொழுது வெளியேற வேண்டும், டாப் 4 இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க, என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல அப்ஸ்டாக்ஸ்னுடைய ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங்கான ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தோம். அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் அடைஞ்சதுக்கான செலிப்ரேஷனுக்கான ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் கொடுத்திருந்தாங்க. அதே டயத்துல அந்த ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 2-3 நாட்கள் தான் கொடுத்திருந்தாங்க. அந்த நாட்கள் முடிவடைந்த பிறகு நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்க, சார் இந்த சான்ஸ் வந்து இழந்துட்டேன், வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இன்னொரு ஆஃபர் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா மோரலாஸ் இது ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் தான், ஆனா டிஃபரெண்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. 299 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மணி கண்ட்ரோலோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். என்ன இந்த மணி கண்ட்ரோல் சப்ஸ்கிரிப்ஷன் தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி கண்ட்ரோல்ல வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு சில பங்குகளை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள பங்கு, ரொம்ப விலை கம்மியா உள்ள பங்கு, அதனால பொட்டன்ஷியல் ஃபியூச்சர்ல வந்து மேல போற பங்கு, அந்த மாதிரி வந்து சில தகவலாம் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க வாங்கணும்னா மாசம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 and something இருக்கும். அதுவும் வந்து 1 இயருக்கு இந்த 299ல கொடுக்குறாங்க. ஓகே, இன்னொரு 299 எனக்கு மணி கண்ட்ரோல் ப்ரோ இது வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வேணாம், எனக்கு வந்துட்டு வேற வித என்ன ஆஃபர் இருக்கும்னா அதே 299 எனக்கு 400 rupees brokerage கொடுக்குறாங்க. அப்படின்னு அர்த்தம் நீங்க கொடுக்குற 300 ரூபாய்க்கு அவங்க ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 400 brokerage கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க போற 300 ரூபாய் உங்க கையில 400 ரூபாய் உள்ள வந்துருது. இன் டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயா தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, இன்னொரு பிளான்ல 500 ரூபாய் கட்டுங்க, 499 ரூபாய் கட்டுங்க, 1000 ரூபாய். இன்னொரு பிளான்ல 999 ரூபாய் கட்டுங்க, 2500 ரூபாய் brokerage கிடைக்குது. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 4 பிளானுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான், ஆனா வேற விதத்துல உங்களுக்கு அவங்க ஆஃபரை கொடுக்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போன ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத இந்த தகவலை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a right time to exit a stock. ஓகே, ஒரு பங்கை வந்து நான் நீண்ட காலத்துக்காக வந்து நான் வாங்கிட்டேன். சோ ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்துட்டு ஒரு பார்த்த விஷயம், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒரு பங்கை வித்த பிறகுதான் அதுக்கப்புறம் அது மேல போகுது. நான் 100 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்கினேன், அது 150 ரூபாய்க்கு வித்தேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பங்கு 300 ரூபாய் 400 ரூபான்னு சொல்லும்போது அது வந்துட்டு என்ன ஒரு பெயின் பாயிண்டா இருந்துச்சு. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஏன் வந்துட்டு ஒரு நல்ல பங்கு நான் விற்கிறேன், ஏன் நெடுந்தூரத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வாரன் பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜி கூட, பை அண்ட் ஹோல்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சரி, இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு நம்மளுடைய வாரன் பஃபெட்டோடைய பார்ட்னரான, அதாவது வாரன் பஃபெட்டோட கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா பெர்க்ஷையர் ஹாத்வே, அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் சார்லி முங்கர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் மணி இஸ் நாட் இன் த பையிங். நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க இல்லையா, அதுல இல்ல, அதுல வந்து நீங்க பெருசா பணம் சம்பாதிக்க போறது இல்ல, அதாவது நான் கம்மியா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 150 ரூபாய்க்கு வித்தீங்க இல்லையா, நாட், அதுதான் நான் சொல்றேன், ஆர் செல்லிங். ஓகே, the big money is not in the buying, not in the selling. ஓகே, நீங்க 150 ரூபாய் வித்து அதுலயும் இல்ல, அப்ப எதுலதான் இருக்கு, பட் இந்த வெயிட்டிங். ஓகே அப்படி சொல்ல, அப்போ ரைட், அப்போ வெயிட்டிங் அப்படிங்கறதுதான் வந்து அதிகமான பணம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய நண்பர் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, நான் 150 ரூபாய்க்கு வித்த பிறகு 400 வரைக்கும் போச்சு, அப்ப 250 ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன். அப்ப அதுதான் இவர் சொல்றாரு, வந்துட்டு வெயிட்டிங் பண்ணா நல்லா வந்து பணம் சம்பாதிக்கலாம். கரெக்ட். ஆனா அதே டயத்துல இன்னொரு சினாரியும் இருக்குது. நான் ரொம்ப தூரம் வெயிட் பண்ணி கடைசியா வந்து அந்த பங்கு ஜீரோல முடிஞ்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம போனது பங்குகள் ஏகப்பட்டதுக்கு. ஒரு எஸ் பேங்கே எடுத்துங்க, கிட்டத்தட்ட 5 ரூபாய்க்கு போச்சு, 200 ரூபாய்க்கு மேல இருந்த பங்கு வந்து 5 ரூபாய்க்கு போச்சு. டிஹெச்எஃப்எல், ஏகப்பட்ட ஆர்காம் நிறைய பங்குகள் வந்து இண்டெக்ஸ்ல இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து காணாம போயிட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 1986ல இந்த தகவலை வந்து நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டில நம்மளுடைய மெம்பர்ஸ், கேபிஎல் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, only 7 companies have survived decades in Sensex 30 list when it was first compiled in 1986. Those which were a part then and continue to be part today. அது என்னென்ன கம்பெனி, அந்த 7 கம்பெனி பாத்தீங்கன்னா, அதாவது சென்செக்ஸ் அப்படிங்கிறது 30 கம்பெனில உள்ள ஒரு பேக். ஓகே, அடிக்கடி சில பேர் வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்ல ஒரு பதில் என்ன சொல்லுவேன்னா, சார் ஒரு போர்ட்போலியோல எத்தனை கம்பெனி வச்சுக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சமா ஓகே ஒரு டசன்ங்கிறது ஓகே, அதிகபட்சமா வச்சுன்னா சென்செக்ஸ்ல 30 பேக் வந்து வச்சுங்க, அதாவது 30 அந்த சைஸுக்கு வச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு 30 சென்செக்ஸ்ல 30 கம்பெனில இருந்து அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எந்த கம்பெனி டிராவல் பண்ணிருந்தா, ஒன்லி 7 கம்பெனி தான் டிராவல் பண்ணேன். எது அந்த 7 கம்பெனி பாத்தீங்கன்னா, ஐடிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், HUL, M&M and L&T. ஓகே, அப்ப மித்த கம்பெனி என்னாச்சு, 23 கம்பெனி என்ன ஆச்சுன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருந்தனால போயிடுச்சு. ஓகே, சோ என்ன இங்க பாயிண்ட் சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 அவென்யூஸ் இருக்கு. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்விட்டி எடுக்கும்போது ஒண்ணு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய கோலை அடையலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல வந்து ETF சொல்லுவாங்க, இது மூலமா கோல் அடையலாம். ஓகே, மூணாவது நீங்களே ஓனா வந்து ஸ்டாக்
வாங்கி இது பண்றது. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனோட அந்த 3வது ஆப்ஷன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மல்டி பேக்கர் ஆனாங்க, குரோர் ஆனாங்க, இது ஸ்டாக். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற 12% கிடைக்கும் சிஏஜிஆர்ல 25%. இங்கதான் வந்துட்டு எனக்கு 3000% கிடைச்சு 4000% கிடைச்சுன்னு சொல்லலாம் இருக்காங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஜுன்ஜுன்வாலா, ஆர்கே தவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது என்ன இந்த ஒரு இடத்துல நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு ஃபண்டா வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கணும், 7 வருஷத்துக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க 5 வருஷம் அந்த ஃபண்ட நினைச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஃபண்டுக்குள்ள ஒரு மினிமம் 25 கம்பெனிஸ் இருக்குது. அதை வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ண எடுத்தா 25 ஸ்டாக் இருக்கும், ஒரு மல்டி கேப் எடுத்தீங்கன்னா 65 ஸ்டாக் இருக்கும். டு யூ திங்க் தட் இந்த 25 ஸ்டாக்கும் நீங்க ஃபண்ட் நீங்க வாங்குனதுல இருந்து அடுத்த ஒரு 10 வருஷம் வச்சு அந்த 10 வருஷம் 25 ஸ்டாக்கும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்ப எக்ஸிட் பண்ணணும், எப்படி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு கம்பெனி வந்து பர்மனண்டா நீக்கிட்டு இருக்காரு, இல்ல ப்ராஃபிட் புக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே என்ன சொல்ல வரேன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு நீங்க பணத்தை போடுறீங்க, ஆனா இன்னொரு பர்சன் உங்களுடைய சார்பில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துப்போம், இல்ல ETF எடுத்துப்பேன். ஏன் ETF இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எந்த ஸ்டாக்கை மாத்தணும், எந்த ஸ்டாக்கை விற்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரீபேலன்சிங் ஆகும். ஓகே, அப்போ எப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீபேலன்ஸ் ஆகுது, அப்போ ஒரு இண்டெக்ஸ்ல வந்து ஒரு பங்கு வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்களே தூக்கிட்டு ரீபேலன்சிங் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டில இருந்த எஸ் பேங்க் தூக்கிட்டு வேற பங்கு உள்ள வந்துச்சு இல்லையா? சோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் இந்த ரோல் பண்ணாரு. ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் நிப்டில வந்துட்டு ஆட்டோமேட்டிக் NSE BSE இந்த ரோல் பண்றாங்க. மூணாவது வந்து அதே இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன், நான் வந்து பங்குல வாங்கியிருக்கேன். ஓகே, இப்ப நான் பங்குல வாங்கின பிறகு நான் வந்து 30 கம்பெனி சென்செக்ஸ் மாதிரியே வந்து 30 கம்பெனி வாங்கி வச்சிருக்கேன். அப்ப அந்த 30 கம்பெனி நான் 15 வருஷம் வச்சுக்கலாமா, 20 வருஷம் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா சென்செக்ஸ்லயே 23 கம்பெனி காணாம போகுது. அப்ப நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எத்தனை கம்பெனி காணா போகும்னு நீங்க பாத்தீங்க. அதை நீங்க சரியா மேனேஜ் பண்ணலாம். அப்போ கேள்வி என்ன, எந்த தருணத்துல நான் வந்து ஒரு பங்குல இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும், எந்த தருணத்துல நான் நீண்ட காலத்துக்கு நீண்டு செல்லலாம், அப்படி எந்த ஒரு தருணத்துல அந்த பங்குடைய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் அந்த பங்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி 0 ஆகிறதுக்கு முன்னாடி நான் வெளியில வரணும். அது என்ன பாயிண்ட், எந்தெந்த காரணங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை வந்து ஹிஸ்டரியில வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னா நீங்க நிறைய பேர் வந்துட்டு மகாபாரதம் பார்த்திருப்பீங்க, ரீசெண்டா விஜய் டிவியோட போட்டாங்க. ஓகே, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட சன் யாரு, அபிமன்யு. ஓகே, அபிமன்யுக்கு வந்து அர்ஜுனன் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உள்ள எப்படி போறது அந்த சக்கரவியூகத்துல அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவர் வெளில எப்படி வருங்கிறது சொல்லி கொடுக்கல, அவருக்கு தெரியல. ஓகே, அப்போ அவர் அபிமன்யுனுடைய இது பாத்தீங்கன்னா அந்த மகாபாரதத்துல என்ன கதை அப்படின்னா அவர் சக்கரவியூகத்துல அருமையா உள்ள போனாரு, ஆனா உள்ள போய் மாட்டிட்டாரு வெளில வர தெரியாம அப்படி சொல்லிட்டு. எதுக்கு இந்த கதையை வந்து ரெஃபர் பண்றாங்கன்னா நம்மளுடைய நிலைமையும் இதுதான். பங்குச்சங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பங்கை வாங்க தெரியும். ஓகே, அது வாங்குறதுக்கும் நிறைய நியூஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பக்கபலமா அது மணி கண்ட்ரோல்ல இருந்து வரும், எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து வரும், இல்ல ஒரு மேகசின்ல இருந்து வரும், ஃப்ரெண்ட் சொல்லுவாரு, ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த பங்குல இருந்து நீங்க எப்ப வெளியேறணும், எந்த தருணத்தை வெளியேறணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. டிராப் வந்து நீங்களா தான் இருப்பீங்க. ஓகே, அப்ப என்ன பாயிண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, சென்செக்ஸ்ல வந்து NSE BSE கம்பெனி இருக்கு. இதை பொறுத்தவரைக்கு நீங்க தான் பண்ணணும். அப்ப எந்த தருணத்துல நான் பண்றது அப்படிங்கிற ஒரு 4 காரணத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தகவல் நம்ம யூடியூப் கம்யூனிட்டில இந்த போஸ்ட் வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். இதை வந்து படிக்காதவங்க தினமும் படிங்க. இதை வந்து தினம் ஒரு தகவல், தினம் ஒன்று கற்போம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய டெலிகிராம்ல 8 மணிக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணி அங்க வந்து யூடியூப் கம்யூனிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணினா இந்த தகவலை நீங்க படிக்கலாம், நிறைய வந்து கத்துக்கலாம். ஓகே, சரி, அதான் நம்ம பார்த்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எ கம்பெனி இஸ் டிட்டோரினேட்டிங். ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹேவிங் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ. மூணாவது எடுத்துட்டீங்கன்னா when you find a better stock or opportunity. நாலாவது வந்து when you are in need of money. இந்த 4 காரணங்களும் ஒண்ணு விவரமா பார்ப்போம். என்ன அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கம்பெனி டிட்டோரினேட்டிங், அதாவது நீங்க ஒரு பங்கை வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட்டை பார்த்து நிறைய கத்துருந்துருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கணும், என்னென்னலாம் பார்க்கணும் ஒரு ஸ்டாக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% மேல உள்ள கம்பெனி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 20% தாண்டி இட்ஸ் வண்டர்ஃபுல் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க. ஆனா குவார்டர்லி ரிசல்ட் வந்து கண்டினியூஸா வரும்போது பார்த்தா அது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபுல்லா குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு வீக் பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் வந்துட்டே இருக்கு. அப்போ வந்து நீங்க அதுல இருந்து வெளியில வரலாம். ஓகே, சோ இது ஒரு காரணம் ஃபண்டமெண்டல்ஸ்ல. ரெண்டாவது வந்து எப்ப வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிலே இன் அனௌன்சிங் ரிசல்ட்ஸ் ரிப்பீட்டட்லி. ஓகே, சோ இந்த டிலே இன் அனௌன்சிங் ரிசல்ட் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிகல் லைஃப் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன்காரர் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாரு, இது மாதிரி நான்
இல்லன்னு சொல்லு அப்படிம்பாரு. இல்லைன்னா அவர் வரதுக்கு முன்னாடி வீட்டை பூட்டிட்டு போயிடுவார். ஓகே, அவர் வீடு அங்கதான் இருக்கு, அவர் எங்க போனாலும் அங்கதான் வந்து சேர்ந்தாகணும். ஓகே, அதை தாண்டி ஏன் வந்துட்டு அவர் வரும்போது அந்த வீட்டுல இல்ல, வெளியூர் போறாரு அப்படிங்கிறதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அவரு தள்ளி போறாரு. அந்த விஷயம் ஃபேஸ் பண்றதுக்கு வந்து அவரால் முடியல. ஓகே, அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கம்பெனில அதாவது வந்துட்டு ஏன் வந்து ரிசல்ட்டை தள்ளி போடுறாங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஷேர் ஹோல்டருக்கு இந்த நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்றது அப்படிங்கிறது தயங்குறாங்க. அப்பயும் நீங்க வெளியில வரலாம். ஓகே, இப்போ ரீசெண்டா எஸ் பேங்க் கூட ரிசல்ட்டை தள்ளி போட்டாங்க. ஓகே, அப்பயே தெரிஞ்சிச்சு ரிசல்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்பெக்டட் வெரி புவர் சொல்லிட்டு அதே மாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இருந்துச்சு. சரி, வேற என்ன சந்தர்ப்பங்கள்ல ஃபண்டமெண்டல்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தட் இஸ் கால்ட் ROA, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிகலா சொன்னா ஒரு 2 பேருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம், 2 ஆட்டோ டிரைவருக்கு. அந்த 2 ஆட்டோ டிரைவருக்கு என்ன சொல்றேன், உனக்கு ஒரு ஆட்டோ வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், நீங்க தினமும் வந்து உங்களுக்கு 500 சம்பளம் கொடுத்துருவேன், ஆனா எனக்கு தினமும் வந்து நீங்க 1000 கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அப்படி இருக்கும்போது அதே டயத்துல இன்னொரு ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி ஒன்று சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு தினமும் 1000 கொடுத்துடணும், அதுல உங்களுக்கு 500 சம்பளம் கொடுத்துருவேன், அதை தாண்டி நீங்க எவ்வளவு அதிகமா கொண்டு வரீங்களோ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 25 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ 2 டிரைவருக்கு இது ஒரு காம்படிஷனான விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் 1000க்கு தாண்டி ஒரு நாளைக்கு வந்து 2200 2300 இப்படி கொண்டு வரும் அப்படின்னா ஒவ்வொரு 100க்கும் ஒரு 25 ரூபாய் கிடைக்குது. ஓகே, சோ இன்னொருத்தர் பார்த்தா 1000 தாண்டி 500 ரூபாய் 400 ரூபாய் குறைஞ்சுதான் வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இவரு வந்து அந்த ஆட்டோவை முழுமையா எஃபெக்டிவா பயன்படுத்துறாரு, இன்னொருத்தர் வந்து சரியா பயன்படுத்தல. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்றது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். அப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஸ் இருக்கு, இன்னொருத்தவங்க வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு. ஓகே, அப்ப ஐடிஸ்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சோப்பு போடுறாங்க, இவங்களும் வந்து ஒரு விபல் சோப் போடுறாங்க, அதுல வந்து ஹமாம் சோப்னு எடுத்துப்பா. அந்த ஹமாம் சோப்ல இதே அசெட்டை பயன்படுத்தி இவங்க வந்து எத்தனை சோப்பு வந்து வெளில கொண்டு வராங்க, அதே ஒரு மணி நேரத்துல ஐடிஸ் எவ்வளவு கொண்டு வராங்க அந்த மாதிரி இருக்குது. அப்ப அது யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கையில இருக்கு. எப்படி வந்து அது கம்பெனியை வழிநடத்தி செல்றாங்க, எப்படி வந்துட்டு அந்த மெஷினுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அப்ப என்ன தோணுதுன்னா உள்ள வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பீப்புள் வந்து கம்பெனியை ஹேண்டில் பண்ணல, அப்பயும் வெளியில வரலாம். ஓகே, சரி, இதெல்லாம் கம்பெனிக்கு ஓகே சார். வாட் அபவுட் தி பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தா பேங்க்கு என்ன அடிப்படை, பேங்க்குங்கிறவங்க லோன் கொடுக்குறாங்க. அப்போ லோன் கொடுக்கும்போது பேங்க் 1 பேங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு எடுத்துப்போம். அப்ப நான் பேங்க்ல முக்கியமான விஷயம் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். அசெட்ங்கும் போது அவங்களுக்கு வந்து லோனு தான். ஓகே, சொத்து. ஓகே, அப்போ அதுல நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுத்த பணம் திரும்ப வரவில்லை, அவங்களுக்கு என்ன ஆகணும், இஎம்ஐ கட்டா வந்துட்டு அப்போ அதோட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பேங்க்கு ரெவன்யூ. அப்ப கொடுத்த பணம் திரும்ப வராதது அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட். அப்ப பேங்க் 2ல நல்லா வந்துட்டு இருக்கு, பேங்க் 1ல சரியா வரல அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் 2ல சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சரியான நபர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, பேங்க் 1ல சரியா பண்ணல, அதனாலதான் என்பிஏ அதிகரிக்குது. இதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசன் நடந்த எஸ் பேங்க். எஸ் பேங்க்ல வாங்கினவங்க எல்லாமே என்னாச்சு, அவங்க வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, சரியான வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டியை அசஸ் பண்ணல. ஓகே, சோ இதுதான் எஸ் பேங்க் வந்துட்டு ஒரு இந்த சிச்சுவேஷன் போச்சு, அது ஒரு மொரட்டோரியல் சிச்சுவேஷன் போச்சு. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன சிச்சுவேஷன், அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கம்பெனி டிட்டோரேட் நம்ம சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் பிளட்ஜிங். ஓகே, இந்த ப்ரமோட்டர் பிளட்ஜிங்கிறது நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. ஒரு ப்ரமோட்டர் வந்து ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாரு, அது அதிகபட்சமா 80% 90% ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாரா அந்த பங்கு வந்துட்டு எவ்வளவு ஒரு கீழே வந்து விலை இறங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சான்ஸே இல்ல. என்ன சொல்றது, ஒரு ஃபாலிங் நைஃப் மாதிரி இறங்கும், அப்படியே கத்தி மேல இருந்து போட்டா எப்படி ஒரு இறங்கும் அந்த மாதிரி வந்து இறங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ப்ரமோட்டர் பிளட்ஜிங். ஓகே, சோ அதாவது ஒரு ப்ரமோட்டர் வந்து ஒரு பங்கை வந்து தேர்ந்தெடுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் சைன், 50% மேல வச்சுனா இட்ஸ் குட் சைன் சொல்லுவான். அதே ப்ரமோட்டர் தன்னிட்ட ஒரு 1 கோடி ஷேர் இருக்குது, அது 90 லட்சம் ஷேர் அடமானம் வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 90% அர்த்தம். அப்போ ஒரு ப்ரமோட்டர் வந்து ஷேரை வந்து அடமானம் வைக்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனிமனித வாழ்க்கையில ஒரு வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு ஈக்குவல். ஓகே, சோ எப்போ ஒரு வீட்டை வந்து ஒருத்தவங்க வீட்டு அடமானம் வைப்பாங்கன்னா தன்னுடைய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் எங்கேயுமே அவங்களால பணத்தை திரட்ட முடியாம ஒரு நிதி நெருக்கடிக்கு வரும்போது தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கம்பெனிலையும் ப்ரமோட்டர் பிளட்ஜிங் வந்து பார்க்கப்படும். அதனால ப்ரமோட்டர் பிளட்ஜிங் வந்துட்டு அதிகமானாலும் நீங்க வந்து அந்த பங்கை வந்துட்டு கண்டிப்பா வெளியில வரலாம். அடுத்தது வேற என்ன அப்படின்னா ஹையர் த டெப்ட் ஹையர் த பாசிபிலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, சோ நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில எடுத்துங்க, அதிகமான கடன் உள்ளவங்க பாத்தீங்கன்னா கடன் சுமையினால தூக்கு மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க, ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்ற கடன் தொல்லை தாங்க முடியாம ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அப்போ ஒரு கடன்ங்கிறது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களை சிந்திக்க விடாது, ஒரு செயல்படவே விடாது. அப்படிங்கும்போது கம்பெனிக்கும் அதுதான் டெப்ட் அதிகமாக ஒண்ணும் வந்துட்டு அந்த கம்பெனி வந்து பெரிய லாப பாதை நோக்கி செல்ல போறதுல திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியாது. ரிலையன்ஸ் எடுத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா டெப்ட் ஃப்ரீன்னு சொன்ன பிறகுதான் டெப்ட் ஃப்ரீனுடைய
பாதையை நோக்கி வந்து ஒரு முகேஷ் அம்பானி எடுக்கும் போது மட்டும் தான் அந்த கம்பெனியோட ஸ்டாக் மேல ஏறிச்சு. அப்படி பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷமா அந்த ஸ்டாக் ஒன்றும் பெருசா வந்து ஷேர் ஹோல்டருக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு இன்னொரு விஷயத்தை லிங்க் பண்ணி பார்க்கணும்னா, நிறைய நண்பர்கள் சார் மல்டி பேக்கர் ஸ்டாக் சொல்லுங்க, மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. மல்டி பேக்கருக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகும்னா இட் ஷுட் பி அதாவது டெப்ட் ஃப்ரீ, அதாவது மோர் ஆர் லெஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ டு நெக்லிஜிபிள் டெப்ட், அதாவது கேஷ் ரிச் கம்பெனி சொல்லுவாங்க. இதெல்லாம் மல்டி பேக்கர் ஆகும். ஏன் அப்படின்னா, ஒரு பங்கு சந்தைக்கு வந்து ஒரு பங்கு வந்து மேல போகணும்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன, அந்த பங்கு வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். அந்த அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸ் அதிகமா கேஷ் வந்து அதிகமாகுது, கேஷ் இன் ஹேண்ட் அதிகமா. அதனாலதான் சொல்லுவாங்க ஐடிசிசி கேஷ் ரிச் கம்பெனி சொல்லுவாங்க. ஓகே, அப்ப கேஷ் அதிகமா எப்படின்னா பணம் வந்து பணத்தோட தான் சேருவாங்க இல்லையா, அது மாதிரிதான். ஓகே, பங்குச்சந்தையை பொறுத்தவரைக்கு எந்த கம்பெனிட்ட கேஷ் இருக்கோ அந்த கம்பெனிட்ட தான் வந்து திருப்பி எஃப்ஐஆ இருக்கட்டும், டிஐ இருக்கட்டும், இல்ல வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் ஹெச்என்ஐ இருக்கட்டும், இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெப்ட் அதிகரிக்கும் போது ஒரு எப்போ வந்துட்டு ஒரு டெப்ட் ஈக்விட்டி நம்ம என்ன சொல்லிருக்கோம், லெஸ் தென் 1 இருக்குன்னு சொல்லலாம். அப்போ வந்து 0.4 எல்லாமே அதிகமான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 1 தாண்டி போகும்போது நீங்க அந்த பங்குல இருந்து வெளில வரலாம். ஓகே, சோ அதை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது. ஆனா இதே வந்து என்பிஎஃப்சிக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த டெப்ட் தான் உங்களுக்கு ரா மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸா இருக்கட்டும், பஜாஜ் ஃபினான்ஸா இருக்கட்டும், அப்போ அவங்களுக்கு வந்து அது பார்க்கணும் அவசியம் இல்லை, மற்ற கம்பெனிக்கு அதை பார்க்கணும். ஓகே, சோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் டிட்டோரேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, சோ இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ. ஓகே, இதை வந்து பழமொழியில சொல்லணும்னா ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷன் சொல்லுவாங்க, broken bell will not sound again சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா ஒரு கம்பெனி வழிநடத்த சொல்றது ஒரு மேனேஜ்மெண்ட். ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஷேர் ஹோல்டருக்கும் நடுவில் ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப், ட்ரஸ்ட், இது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற அதுதான் வந்து மேலும் மேலும் இந்த பங்கை வாங்க தோணும். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா குரூப், ஐடிசி, இந்த மாதிரி வந்து ஒரு குரூப்புக்குலாம் வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு ரெப்புடேஷன் இருக்கு, மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு பணத்தை போடுறாங்கன்னா இவங்க நம்பி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். அது ஒன்ஸ் புரோக்கன் ஆயிடுச்சுன்னா அதுதான் சொன்னேன், உடஞ்ச பெல் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி என்னதான் திருப்பி தட்டினாலும் அது சவுண்ட் வராது. ஓகே, அப்படி பார்க்க போனா கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூல எந்தெந்த மாதிரி தருணங்களை நான் ஒரு பங்குல இருந்து நீண்ட கால பங்குல இருந்து 10 வருஷம் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வெளில வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து லீகல் டிஸ்பியூட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ ஒரு லீகல் டிஸ்பியூட் வரும், ஒருத்தர் அந்த கம்பெனி வந்து ஒரு வெண்டருக்கு சரியா பணத்தை கொடுக்கல, ரா மெட்டீரியல் வாங்குறது சரியா பணத்தை கொடுக்கல, அவன் கோர்ட்ல கேஸ் போட்டான், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் எங்க போய் கொண்டு சேர்க்குது அப்படின்னு அன்ஃபேர் அன்எத்திக்கல் பிராக்டிசஸ். ஓகே, இந்த இது யாராலையும் தனி மனித வாழ்க்கையில மதிக்கப்படாத போது கம்பெனில சுத்தரம் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்படாது. ஓகே, சோ அந்த விஷயங்கள். ஹேஸ்டி எக்ஸிட் ஆஃப் ஏ சீனியர் பிசினஸ் லீடர், இது ஒரு தருணம், முக்கியமான தருணம், கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியை வழிநடத்த சொல்றது யாரு, ஒரு சிஇஓ அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ அந்த கம்பெனி என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நமக்கு முன்னாடி யாருக்கு தெரியும், அந்த சிஇஓக்கு தான் தெரியும். அப்போ அந்த விஷயம் வெளில வரதுக்கு முன்னாடி சில சிஇஓ என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அப்ப அது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, ஏன் இந்த சிஇஓ வெளில கிளம்பினாரு அப்படிங்கிற விஷயம். சோ அப்படின்னு நான் ஒரு மிகப்பெரிய வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயம் வந்து வெளில வரப்போகுது, ஷாக்கிங்கா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னங்கிற மாதிரி அவர் வெளில கிளம்புறது வந்துட்டு ஒரு எர்லி சைன். ஓகே, அப்ப நம்மளும் வெளில கிளம்பிடணும். ஓகே, அதை சரியா வந்து கவனிச்சு அந்த நியூஸை படிச்சு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோன் டிஃபால்ட். நம்ம ஒரு லோனை வாங்கிட்டு தனியா கட்டலினா நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து லோன் டிஃபால்ட்ங்கிறது அப்படி வந்து ஒரு நாணயத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஓகே, அந்த நாணயம் தவறும் போது எல்லாமே போச்சு, அது ஒரு ட்ரஸ்ட் போச்சு. ஓகே, அப்ப இது எல்லாம் வந்துட்டு எதுவா பார்க்கப்படும் அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூவா பார்க்கப்படும். இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா திரும்ப வந்துட்டு அவங்க வந்து அந்த இஷ்யூ ப்ரூவ் பண்ணா கூட, அந்த லீகல் இருந்து ப்ரூவ் பண்ணா கூட மோஸ்ட்லி வந்து அந்த பங்குக்கு உள்ள முன்னாடி உள்ள அட்ராக்ஷன் வந்துட்டு இந்த விஷயம் நடந்த பிறகு இருக்காது. ஏன் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா ஷேர் ஹோல்டர் பார்ப்பாங்க, எஃப்ஐடியையும் பார்ப்பாங்க. ஓகே, சோ இந்த ஒரு தருணத்துல வெளில வரலாம். மூணாவது தருணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you find a better stock or opportunity. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல இந்த ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். என்னன்னா ஒரு பங்கை வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்றதுக்கு வாங்கிடுவாங்க. ஒரு 100 ரூபாய் இன்ட்டு ஒரு 100 ஸ்டாக் வாங்கினா வச்சுப்பா, அப்ப 10,000 வாங்கினாங்க. அது பார்த்தா அடுத்த நிமிஷத்துல வந்து ஒரு 50 ரூபாய் மைனஸ் போயிடுச்சு. ஆனா திருப்பி உட்காந்துருக்காங்க ஒரு 5 நிமிஷம் ஒண்ணு ஏறவும் இல்ல, ரொம்ப வந்து என்ன சொல்றது கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கு. ஆனா எவ்வளவுன்னு பார்த்தா ஒரு மைனஸ் 100 ருபீஸ் வந்துருச்சு. ஓகே, எவ்வளவுக்கு 10,000. அடுத்து ஒரு பங்கு பாக்குறாங்க, அது பார்த்தா கிடுகிடுன்னு மேல ஏறிட்டே இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அது வித்துட்டு அந்த மைனஸ் 100 ருபீஸ் லாஸ்ட்ல அடுத்த பங்கு வாங்கணும். வாங்கி ஒரு 10-15 நிமிஷத்துல அது 1000 ரூபாய் வந்து லாபம் வந்துடும். இப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, மைனஸ் 100 ருபீஸ் அந்த 1000 ரூபாய் போச்சுன்னா 900 ரூபாய் இன்னும் லாபம். அப்ப என்ன லாபத்தை வந்து எந்த விஷயம் கொடுத்துச்சுன்னா அவங்க எடுத்த ஒரு டிசிஷன். ஓகே, இன்னொரு இதுல வந்து இதை விட பொட்டன்ஷியல் இருக்கு, இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரிதான் நீண்ட கால முதலீடுல
நீங்க ஆல்ரெடி ஒரு பங்குல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தாண்டி இன்னொரு இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட வந்து நல்ல ஒரு growth பொட்டன்ஷியல்னா கண்டிப்பா அந்த பங்கு விற்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், உங்கள்கிட்ட வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா மணி இல்ல இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு தருணத்தை தான் அதை நீங்க விற்கணும். இல்லைன்னா அந்த பங்குல நீங்க தொடரணும் அப்படிங்கறதையும் இங்க வந்து பதிவிட ஆசைப்படுறேன். ஓகே, 4வது பாயிண்ட் என்ன, when you are in need of money. ஓகே, சோ எதுக்கு வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் அடையிறது. என்ன அந்த கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, தன்னுடைய பையனை வந்து மேற்படிப்பு படிக்க வைக்கிறது. அந்த விஷயம் வந்து நடுவுல நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, நீங்க வந்து ஒரு கோலுக்காக ஒரு வருஷம் செட் பண்ணீங்க, ஒரு 10 வருஷம், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு நல்ல வீடு கிடைச்சிச்சு, உங்களுக்கு நல்ல விலைக்கு கிடைச்சிச்சு, அப்ப வந்து இந்த பங்கை வந்து நீங்க விக்கிறீங்கன்னா தவறே இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன சொல்ற, அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், அது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவ 10 லட்ச ரூபாய் கிடைக்க வேண்டிய வீடு உனக்கு 8 லட்ச ரூபாய் கிடைச்சு, அதுவே ஒரு 2 லட்ச ரூபாய் லாபம், கண்டிப்பா விக்கிறது தவறு இல்ல. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெற்ற தாய் தகப்பன் எப்படி சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இந்த வீட்டை வித்தீங்க சார் அப்படின்னு கேட்டனா, என் பையன் இது மாதிரி 10 வீடு வாங்குவோம் சார், நல்ல ஒரு ஆக்சுவலி எஜுகேஷன் நல்ல ஒரு காலேஜ் நான் போட்டு விட்டேன் சார், டாக்டர் சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் என்ன ஒரு ப்ரௌடா சொல்றேன், எனக்கு இந்த வீடை விட முக்கியம் வந்து என் பையன் தான் சொத்து, என் பையனோட படிப்பு நல்ல படிப்பா கிடைச்சிச்சுன்னா இது மாதிரி 10 வாங்குவோம். அப்ப என்ன அர்த்தம்னா அதுதான் ட்ரீம், அதுதான் கோல், அதை அச்சீவ் பண்றது உதவுதுன்னா கண்டிப்பா வந்துட்டு அதோட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இருக்க முடியாது. ஒரு ஸ்டாக்கை வித்துட்டு ஒரு விஷயத்த பண்றது, நல்ல விஷயத்த பண்றது. ஓகே, சோ இந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஒரு காரணங்களா வந்து ஒரு நம்ம வந்துட்டு ஒரு பங்குல இருந்து வெளியேறலாம். என்ன அந்த 4 காரணம் சம்மரி மட்டும் பார்த்தா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எ கம்பெனி இஸ் டிட்டோரேட்டிங், ஹேவிங் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ. 3வது என்ன பார்த்தா, when you find a better stock or opportunity. 4வது when you are in need of money. ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பங்கை வந்து நான் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வச்சுட்டு இருக்கேன். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது என்னோட பங்கு வந்து திசை திருப்பி ஜீரோக்கு வந்துடக்கூடாது. அப்ப அந்த நிலைமை வரதுக்கு முன்னாடி என்ன எர்லி சைன், எப்போ நான் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நான் ஒரு பங்கை வாங்கி வச்சுக்கிற முடிவு பண்ணிட்டேன், தட் இஸ் கால்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வாட் இஸ் மை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா, பீரியாடிக்கா அந்த பங்கு வந்து எனக்கு கொடுக்குற ப்ராஃபிட்டை நான் வந்து பயன்படுத்தணும். ஓகே, அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது எப்படி நம்ம வந்து கார்லேட் பண்ண சொன்னா, ஒரு அழகான வீடை வாங்கிட்டேன், அந்த அழகான வீடை வாங்கினதுக்கு என்னது காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டுல வந்து நான் குடியிருந்து நல்லா வந்து வசிச்சு நான் வந்துட்டு அந்த வீட்டை வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அழகான வீட்டை வாங்கி போட்டுட்டு நீங்க வந்து வீட்டை பூட்டி போட்டுட்டீங்கன்னா அது வந்து பாலடைஞ்சுதான் போகும். அதே மாதிரி ஒரு நல்ல பங்கை வாங்கி போட்டு அந்த பங்கு வந்து நல்லா மேல போயிட்டு இருக்கு, ஆனா வந்துட்டு எந்த டயத்துலயும் அந்த ப்ராஃபிட் நம்ம சரியா புக் பண்ணல, அது என்ன ஆகும் அப்படி பார்த்தா திருப்பி வந்து மார்க்கெட் இட் இஸ் கால்ட் VUCA வேர்ல்டு சொல்லுவாங்க, வாலடைல் அன்சர்டைன் வேர்ல்டு சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி வேர்ல்டுல என்ன வேணா நடக்கும். அப்படிங்கும்போது நான் லாங் டர்ம் நல்ல ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து டிராவல் பண்ண நினைச்ச தப்பு இல்ல, ஆனா அது எப்படி வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு தெரியாம இருக்கும் இல்லையா, அதுதான் தவறு. அந்த விஷயத்த அடுத்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான Q&A செஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த அக்செப்டபிள் ப்ரமோட்டர் பிளட்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொன்னோம். இல்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டெப்ட் டு ஈக்விட்டி, அதுக்கப்புறம் வந்து ப்ரமோட்டர் பிளட்ஜிங் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல நீங்க பார்த்ததுன்னா கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பவும் போல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.